2026ஆம் ஆண்டு வரும் சட்டசபை தேர்தலில் திமுகவின் பலம் என்ன, பலவீனம் என்ன? தற்போது பலத்தை பார்ப்போம். பலம், சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கட்சி. அடுத்ததாக அவர்களின் கூட்டணி கட்சியான திருமாவளவன் அவர்களின் விடுதலை சிறுத்தை கட்சி, காங்கிரஸ் கட்சி அவர்களின் கூட இருப்பது பலம். முக்கியமாக திமுகவின் ராஜதந்திரம் என்னவென்றால், சிறுபான்மையின் மக்களை நாங்கள் தான் பாதுகாக்கிறோம் என்று ஒரு போலியான கட்டமைப்பை உருவாக்கி அவர்களின் வாக்கு வங்கியை அவர்கள் வைத்திருப்பது மிக பெரிய பலம். அடுத்து 1000 முதல் 5000 வரை ஓட்டு வாங்கும் எந்த கட்சியாக இருந்தாலும் அவர்களை தன் கூட அரவணைத்துக் கொள்வது கூடுதல் பலம். அடுத்து அவர்களின் எம்எல்ஏக்கள், முன்னாள் எம்பிக்கள், தற்போதைய எம்எல்ஏ, தற்போதைய எம்பிக்கள் அனைவரும் திடீரென்று கட்சியை விட்டு வெளியே செல்ல மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களை அரவணைத்துக் கொள்வதில் திமுக மிக முக்கியமான ராஜதந்திர வேலைகளை பார்க்கும். அடுத்து நாஞ்சில் சம்பத் அவர்கள் திமுகவில் இருந்து வெளியே போனது திமுகவிற்கு எந்த இழப்பும் இல்லை. இருந்தாலும் அவர் ஏன் அப்படி செல்கிறார் என்றால், கரகாட்டக்காரன் படத்தில் வரும் சொப்பன சுந்தரி வைத்திருக்கும் காரை தேடி சென்று கொண்டிருக்கிறார். அந்த கார் எந்த கட்சியில் இருக்குமோ அந்த கட்சியில் அவர் இருப்பார். அடுத்து நாம் திமுகவின் பலவீனங்களை நாம் பார்ப்போம். மிக முக்கியமாக கழிந்த சட்டசபை தேர்தலில் திமுக கொடுத்த வாக்குறுதிகள் போலியானது என்று மக்கள் அனைவரும் புரிய தொடங்கிவிட்டார்கள். அதில் ஒரு சிலதை மட்டும் பார்ப்போம். நீட் தேர்வு ரத்து என்றார்கள். எத்தனை மாணவிகள் காத்திருந்தார்கள். அதை தற்போது பாஜக பக்கம் திருப்பிவிட்டார்கள். நீட் தேர்வை ரத்து செய்ய முடியவில்லை. இந்தியாவிலே அதிக விதவைகள் இருக்கும் மாநிலம் தமிழகம் என்று தான் எதிர்கட்சியாக இருக்கும்போது பல போராட்டங்களை முன்னெடுத்திய திமுக ஒரு கடைகள் கூட குறைக்கப்படவில்லை. அடுத்து சிலிண்டருக்கு 100 ரூபாய் குறைப்பு என்றார்கள், குறைக்கப்படவில்லை. கல்வி கடன் ரத்து என்றார்கள், ரத்து செய்யப்படவில்லை. 50,000 ரூபாய்க்கு கீழ் உள்ள அனைத்து நகை கடன்களும் தள்ளுபடி என்றார்கள், தள்ளுபடி செய்யவில்லை. இப்படி அனைத்தும் போலியான வாக்குறுதிகள் என்று மக்கள் தெளிவாக புரிந்துவிட்டார்கள். இது அனைத்தும் திமுகவின் பலவீனங்கள். அடுத்து மிக முக்கியமாக சிறுபான்மை மக்களின் ஓட்டு வங்கிக்காக பெரும்பான்மை மக்களின் மத சடங்குகளையும் அவர்கள் பெரும்பான்மை மக்களின் வணங்கும் கடவுள்களையும் இழிவுபடுத்துவதை திமுக வழக்கமாக கொண்டுள்ளது. கூட்டணி கட்சிகளான திருமாவளவன் அவர்களும் இதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். இதன் காரணமாக தான் தமிழகத்தில் 3% இருந்த பாஜகவின் ஓட்டு சதவீதம் 15% உயர்ந்துள்ளது என்பதை திமுக புரிந்து கொள்ள வேண்டும். இதை தொடர்ச்சியாக திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் செய்து கொண்டு இருந்தால் விரைவில் 15% 40% மாறும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது அனைத்தும் திமுகவின் பலவீனங்களை.